இல்லைங்க சோஷியல் மீடியா பயன்படுத்தக்கூடாது. 16 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கேட்டோனே நெறைய பேருக்கு அப்பாடி! நல்ல விஷயம் அப்படின்னு பலர் வந்து நெனச்சிருப்பீங்க அல்லது கருத்தும் தெரிவிச்சிருப்பீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. அதாவது இது முழுமையான நல்லது இல்ல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்கு. அத நான் கடைசியா பகிர்ந்துக்கிறேன். அதே நேரத்துல இன்னொரு தரப்பினரும் வந்து இல்ல சோஷியல் மீடியா நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குங்களே! என் பிள்ளைங்க நல்லா தானே பயன்படுத்துறாங்க. ஸோ வந்து தப்பா பயன்படுத்துறவங்களுக்காக எல்லாத்தையும் வந்து புறக்கணிக்க கூடாது அப்படின்னு அந்த மாரி கருத்துக்களையும் பார்த்தேன். நல்ல விஷயம் இல்லன்னு யாருங்க சொன்னது? ஆனா, உண்மையிலேயே பிள்ளைங்க பார்வையில படுறது எல்லாமே நல்ல விஷயங்கள் இல்ல. எல்லாமேன்னு எடுத்துக்க வேணாம். முக்காவாசி நேரங்கள்ல அதிகமாக அவங்க பார்க்குற விஷயங்கள் நல்லதா இல்லையா? இதுக்கு மறுபடியும் இன்னொரு விஷயம் கேள்வியா கேட்கிறேன். இது நம்ம எல்லாத்துக்கும் அதாவது நம்ம எல்லாரையும் வந்து காட்டி கேட்கிற ஒரு கேள்வி இது நண்பா. தவறா நினைச்சுக்காதீங்க. அந்தோட பகிர்வுகள் எல்லாம் செய்யறது யாருங்க? பகிர்வுகள்னா, இந்த மாரி வீடியோஸா அல்லது போஸ்ட்ட ரெக்கார்ட் பண்ணி போடுறது யாருன்னு நான் கேட்கல. அத பார்க்கிறது அதிகமாக யாரு? அத பகிர்றது அதிகமாக யாரு? என்ன மறுபடியும் நம்ம கிட்டயே அத குற்றம் வருதா அப்படின்னு பார்க்குறீங்களா? பாருங்க, ஆஃப் கோர்ஸ் வந்து ஒரு ஒரு ஆ மன ரீதியாக சைக்காலஜிக்கலி வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்க்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்கு. எப்பயுமே நெகட்டிவான ஒரு விஷயங்கள் அல்லது ஏதாவது ஒரு 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 தப்பான விஷயங்கள் வந்து அதிகமாக நேரம் எடுத்து பார்க்கறது, இது வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு சைக்காலஜிக்கல் ஹேபிட். எல்லாத்துக்கும் இந்த ஆக்சிடென்ட்ட வந்து நிப்பாட்டி பார்க்குற பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ஆனா அந்த மாரி விஷயங்கள்னால தான் தவறான விஷயங்கள் அதிகமாக பார்க்கப்படுது, பகிரப்படுது. இதோட பாதிப்பு என்ன அப்படின்னா, ஆஃப் கோர்ஸ்ங்க 16 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க, ஆ அத அதிகமாக பார்க்கிறப்ப, அத மட்டும் பார்க்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, இதுதான் வந்து சகஜம் போல இருக்கு. இதுதான் இயல்பு போல இருக்கு அப்படின்னு அந்த வயதிலே அவங்க மைண்ட்ல டியூன் ஆகுது. ஓகே. ஸோ நிச்சயமாக 16 வயதுக்கு கீழ இருக்கிறவங்க சமூக ஊடகத்த பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற இந்த ஒரு சட்டம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நிச்சயமாக ஏற்படுத்தும். பட் எனக்கு சின்ன ஒரு ரிசர்வேஷன் இருக்குன்னு சொன்னேன்ல 2 விஷயங்கள். ஒண்ணு அது சமூக ஊடகம் அப்படின்னா, இந்த பயன்படுத்துற இந்த மாரி சமூக ஊடகம் மட்டுமா? அல்லது புலனம் போன்ற சமூக ஊடகமும் அதுல சேருமா? அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது விஷயம் நண்பா, ஒரு விஷயத்த நம்ம ஒரு தடை போடுறோம் அப்படின்னா, அத வந்து நம்மளுக்கு தெரியாம செய்யறதுக்கு உண்டான யுக்திகளும் பொறக்கும் தானே. ஸோ அந்த மாரி தெரியாம செய்யற பட்சத்துல, ஓகே, அதோட பாதிப்ப கண்காணிக்க போறது யாரு? ஸோ மறுபடியும் பேக் டூ நண்பா, நம்பகிட்டயும், பெற்றோர்கள்கிட்டயும் தாங்க இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. "தீதும் நன்றும் பிறர் தரல் வாரார்." எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு நம்ம குடுக்கிறது தான் வந்து பயிற்சி. என்ன சந்திக்கிற பெற்றோர்கள் எல்லாத்துக்கிட்டயும் வந்து நான் கேட்கற சொல்ற ஒரு விஷயம், அவங்க என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் வந்து, ஆ சரியா கண்காணிக்கிறவங்க, அதோட பழக்கம் வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு. கண்காணிக்க ஆரம்பத்திலே தவறிட்டாலும், அதோட பாதிப்பு கடைசி வரைக்கும் இருக்கு. ஸோ சமூக ஊடகம் நல்ல ஒரு விஷயம். நல்ல ஒரு விஷயம்ன்றத விட அத தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சுத்தமாக இருந்தா தான் நம்ம பிள்ளைங்கள தைரியமா அதுல இருக்க வைக்க முடியும். சுத்தப்படுத்துறது நண்பா மறுபடியும் நம்ம கையில தாங்க இருக்கு. உங்களோட கருத்துக்கள பகிர்ந்துக்கங்க. இந்த காணொளியும் பகிர்ந்துக்கங்க. வெற்றி வணக்கம். டாக்டர்